11th அட்வான்ஸ் தமிழில் இயல் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கதையியல் அப்படிங்கிற டாபிக் தான். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும். ஸோ ஆதி மனிதன் தனது அனுபவத்தை அல்லது நடந்த நிகழ்வை அடுத்தவரிடம் விவரித்த போது கதை சொல்லுதல் அப்படிங்கிற கலை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருள் மரபில்லா பொய் மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகை மொழியானும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தமிழின் உரைநடை மரபை உணர்த்தும் அடிகளாக கொள்ளலாம். ஸோ தமிழோட உரைநடை மரபை உணர்த்தும் அடிகள் தான் இது. இந்த அடிகளை கொடுத்து எதில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் தொல்காப்பியம் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பொருள் மரபில்லா பொய் மொழியானும் என்பதற்கு கற்பனை கலந்த புனைவு மொழியாக, அதாவது யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசிக்கொள்வதை போல அப்படின்னு சொல்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் இதுக்கு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, பாரதியார் சில மரபிலிருந்து மேற்கூறிய இரு கூறுகளையும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பொருள் மரபில்லா பொய்மொழியானும் கற்பனை கலந்த புனைவு மொழியாகவும் இன்னொன்று உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு, இது ரெண்டையும் கலந்து தன்னோட கதையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். ஸோ அது காக்காய் பார்லிமெண்ட் கதை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பாரதியார் எழுதியிருப்பார். அதில் இந்த விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். அதே போல் இந்த மரபு கூறுகளுடன் அமைந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 6 1 பங்கு. ஸோ 6 1 பங்கு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது யாரோடது அப்படின்னா பாரதியாரோடது. எப்போ இது எந்த இயரில் வந்திருக்குன்னா 1910 வெளிவந்த ஒரு கதை தான் இந்த 6 1 பங்கு அப்படிங்கிறது. ஸோ தமிழின் தொடக்க கால கதைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழில் வந்த முதல் சிறுகதை எது அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் 1915 வெளிவந்திருக்கும். இதை எழுதினது யார் அப்படின்னா வாவேசு வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம். ஓகேவா, வாவேசு வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியம் இவர் எழுதினது தான் குளத்தங்கரை அரசமரம். இதுதான் தமிழோட முதல் சிறுகதை. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு அரசமரம் பேசுவது போல அமைந்தது தான் இந்த கதை. அடுத்தது முதல் தலைமுறை. ஸோ ஒரு 5 தலைமுறையாக இந்த தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை பிரிச்சிருக்காங்க. முதல் தலைமுறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் தான் யார்? புதுமை பித்தன். ஸோ அவரோட காலத்தை சேர்ந்தவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பா ராஜகோபாலன், PS ராமையா இவங்களெல்லாம் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே தமிழ் சிறுகதையின் முன்னோடிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் மணிக்கொடி காலம். மணிக்கொடி காலம்னு எதை சொல்கிறோம்? இது ஃபஸ்ட் லெசன் பார்க்குறப்பவே பார்த்துருப்போம். மணிக்கொடி இதழில் எழுதியவர்களை தான் மணிக்கொடி காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் கல்கி. ஓகேவா? ஸோ கல்கியோட கதைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேசிஸில் இருக்கும், பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளாக இருக்கும். இதில் ஒரு அறிவும் தெளிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலக அளவில் சிறுகதையின் வடிவக்கூறுகளை கொண்ட கதைகள் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் தான் முழு வீச்சில் வெளிப்பட தொடங்கின. அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர் ஆலன் போ, ஓ ஹென்றி, நெத்தானியல் ஹார்டன், வாஷிங்டன் இர்விங், ஸோ இவங்க எல்லாம் சிறுகதையோட முழுமையான வடிவ சிறப்போடு அமைந்த சிறுகதைகளை தந்தனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசி திருப்பம் அப்படிங்கிறது யார் எழுதினது? ஓ ஹென்றி அப்படிங்கிறவர் எழுதினது. அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது மாப்பாசன் அப்படிங்கிறவரோட கவிதைகள் தான். ஸோ கதைகள், சிறுகதைகள். அதே மாதிரி தமிழில் சிறந்த சிறுகதை எழுத்தாளரான புதுமை பித்தனை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தின் மாப்பாசான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ ரஷ்ய எழுத்தாளரான ஆண்டன் செக்காவ், துர்கனேவ், கோகல் ஆகியோர் புகழ்பெற்ற சிறுகதைகளை எழுதியவர்கள். செக்காவ் சிறுகதை வடிவத்தை மிக சிறந்த கலை வடிவமாக்கியவர் யாருன்னா இந்த செக்காவ் தான். ஸோ ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படும் கோகல். ஸோ கோகல் எழுதின மேலங்கி அப்படிங்கிற சிறுகதை எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய கதை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதில் இம்பார்ட்டன்னா கடைசி திருப்பம் ஹென்றி எழுதினது, தமிழகத்தின் மாப்பாசான் புதுமை பித்தன், கோகல் எழுதினது மேலங்கி. ஓகே, 2ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குமுதினி, டிபி ராஜலக்ஷ்மி இவங்கெல்லாம் 3ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க. எளிய மனிதர்களோட பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்த அழகிரிசாமி. ஸோ அழகிரிசாமி எல்லாம் என்ன கேட்டகரியில் வருவாங்க? கரிசல் இலக்கிய எழுத்தாளர்கள் இல்லையா? ஸோ அவர் கவித்துவமான சொற்சித்திரங்களை படைத்த நகுலன், மனித உறவுகளையும் மனச்சலனங்களையும் சித்தரித்த ஜானகிராமன். ஸோ இவங்களையெல்லாம் சொல்லலாம் 3ஆம் தலைமுறையை சேர்ந்தவங்க. 4ஆம் தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் எதுனா மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர் சுஜாதா. ஸோ சுஜாதா இருக்கார் இல்லையா, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் எல்லாம் எழுதினவர். அவர் தான் வந்து ஒரு மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர். இவர் வந்து 4ஆம் தலைமுறை கேட்டகரியை சேர்ந்தவர். பெண்ணியவாத எழுத்தாளர்கள் யாருன்னா அம்பை, திலகவதி. ஸோ திலகவதி எதுக்கு சொல்லலாம்? கல்மரம் இல்லையா, சாகித்ய அகாடமி பெற்ற நூல். அதே போல் வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி இவங்களோட படைப்புகளும் குறிப்பிடத்தக்கவைன்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் பெருமாள் முருகன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர். அப்புறம் தமிழில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதிய எழுத்தாளர்களில் சிவகாமி, பாமா, தர்மன், இமயம், அழகிய பெரியவன் இவங்களெல்லாம் சொல்லலாம். அடுத்தது சிறுகதை வாசிப்பும் திறனாய்வும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுகதை எழுதுறது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சிறுகதை எழுதும் கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. இதில் டூ யூ நோவுமே நமக்கு வந்து இந்த கோட் மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி சொன்னாலும் ஒரு பிரச்சனை, ஒரு பொருள், ஓர் உணர்வு, ஒரு கருத்து தான் ஓங்கி இருக்கிறது என்ற நிலைதான் சிறுகதைக்கு உயிர். இதை சொன்னது யார் அப்படின்னா ஜானகிராமன் அவர்கள். ஓகே, அடுத்தது அந்த இதில் சிறுகதையில் வர ஒவ்வொரு கேட்டகரியும் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சூடாமணி எழுதினது இறுக மூடிய கதவுகள் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் தமிழ் சிறுகதை எதுனா குளத்தங்கரை அரசமரம். வாவேசு எழுதினது 1915. ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை கொண்டது தான் எது? சிறுகதை. ஸோ இதை சொன்னது யார் அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறி. புதுமை பித்தன் பிச்சமூர்த்தி, கந்தர்வன் மேலாண்மை பொன்னுசாமி, ராஜம் கிருஷ்ணன் கோமகள், ராஜநாராயணன், ஆதவன் தீட்சண்யா. ஸோ அதுதான் பொருந்தாதது. ஆசிரியர் பெயர், எழுத்தின் தன்மை. ஸோ ஜானகிராமன் வந்து மனச்சலனம், முத்துசாமி வந்து குறியீடு, பாமா விளிம்பு நிலை, ராஜநாராயணன் கரிசல். ஸோ ஆப்ஷன் பி 4123 தான் ஆன்சர். கதையின் நிகழ்வுகள் யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதே நோக்குநிலை. கதை சொல்லுதலின் நோக்குநிலை சிறுகதைகளுக்கான உத்திகளுள் ஒன்று. ஸோ இதில் ரெண்டுமே சரி, கூற்று சரியான விளக்கம் கூட. அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாசகனை எந்த அளவிற்கு கற்பனை செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்கு சிறுகதை வெற்றி பெறுகிறது. சிறுகதையின் போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்தது சிறுகதையின் முடிவில் உள்ள திருப்பம் வாசிப்பவன் ஊகித்து அறிய வேண்டியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது தப்பு. ஊகிக்க முடியாததாக இருக்கணும். ஒரு சிறந்த சிறுகதை அதன் கடைசி வரிக்கு பிறகே வாசகனின் மனத்தில் தொடங்குகிறது. ஸோ இது கரெக்ட். அப்போ தவறு அப்படின்னா 2, 3 தப்பு. தொடக்க கால தமிழ் மரபில் கதைகள் இவ்வாறு சொல்லப்பட்டன வாய்மொழியாக. தொடக்க காலத்தில் சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த இதழ் எதுனா மணிக்கொடி. வாசிப்பு அனுபவத்தின் தொடக்கமாக அமைவது குழந்தை இலக்கியம். இவர்களில் யார் ஆளாளர் இல்லை அப்படின்னா அம்பை தான். ஸோ அம்பையோட பெயர் பார்த்தீங்க அப்படின்னா CS லக்ஷ்மி. அம்பை அப்படிங்கிற புனை பெயர். யூமாவாசகி, பூமணி, சுஜாதா எல்லாருமே ஆண் எழுத்தாளர்கள். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இது போதும். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் செகண்ட் இயர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 3rd, 4th, 5th நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்ட 11th ஓல்டு தமிழ், 12th ஓல்டு தமிழும் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.